குலதெய்வம் கட்டில் இருந்தால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்ன? நமக்கு நம் குலத்துக்கு, நம் குடும்பத்திற்கு மிக மிக அவசியமான ஒரு தெய்வம் என்னவென்றால் அது நம்முடைய குலதெய்வம். அந்த குலதெய்வம் ஏதாவது ஒரு காரணத்தால் அல்லது துஷ்டர்களால் கட்டில் இருந்தால் என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் ஏற்படும்? வீட்டில் நற்காரியங்கள் நடக்காது. திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற நற்காரியங்கள் நடக்காது. திருமண தடை ஏற்படும். அப்படியே திருமணம் நடந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்காது. குழந்தை பாக்கியத்திற்காக மிக மிக போராடக்கூடிய சூழல் உண்டாகும். தரித்திர நிலை உண்டாகும். எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும், எப்பேற்பட்ட தொழில் செய்தாலும் மிகுந்த தரித்திர நிலை உண்டாகும். குடும்பத்தில் பிரிவு ஏற்படும். அண்ணன் ஒரு பக்கம், தம்பி ஒரு பக்கம், மகன் ஒரு பக்கம், மகள் ஒரு பக்கம் என்ற பிரிவு ஏற்படும். அடிக்கடி துர்மரணங்கள் நிகழும். ஏதாவது ஒரு காரணங்களுக்காக நோயினாலோ, விபத்தினாலோ அல்லது காரணமின்றியோ துர்மரணங்கள் நிகழும். செய்வினை, பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றலுடைய பாதிப்புகள் அதிகமாகும். குலதெய்வ கோவிலுக்கு சென்று வந்தாலே பிரச்சனை அப்படிங்கிற சூழல் உருவாகும். கோவிலுக்கு போயிட்டு வாங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உண்டாகும். அதீத கெடுதல் விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். எந்த தொழில் செய்தாலும், எந்த விதமான வேலைகள் செய்தாலும், எந்த விதமான முயற்சிகள் எடுத்தாலும் எதுவுமே கைகூடாமல் அதீத கெடுதல் விஷயங்கள், வாழ்க்கையவே சூன்யமான நிலை ஏண்டா இருக்கும் அப்படிங்கிற அறிகுறிகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக ஜாதக ரீதியாகவோ அல்லது மாந்திரிக ரீதியாகவோ உங்களது குலதெய்வம் கட்டில் உள்ளதா என்பதை அறிந்து அதை சரி செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.